வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எந்த தப்புமே செய்யலையே, எல்லார் மேலேயும் உயிரையே வச்சு பாசமா தானே இருந்தும் ஏன் என்ன மட்டும் இந்த உலகம் காயப்படுத்துது? ஏன் என்ன மட்டும் ஏமாத்துறாங்க? இந்த கேள்வி உங்களுக்குள்ளயும் இருக்குதானே? இதுக்கு பதில் வேணுமா? இதுக்கு ஒரு கசப்பான பதில் இருக்கு நண்பர்களே. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய அந்த அளவுக்கு அதிகமான அன்புதான் இன்று உங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய எதிரி. நீங்கள் காட்டும் பாசத்தை இந்த உலகம் தியாகம்னு பார்க்கல, அத உங்களோட பலவீனம்னு நினைக்குது. கிடைக்காத பொருளுக்கு தான் இங்க மதிப்பு அதிகம். நீங்க தான் வலிய போய் அன்பை வாரி வழங்குறீங்களே, அப்புறம் எப்படி உங்களை மதிப்பாங்க? இங்க அன்பை கொட்டி கொடுத்தா தலையில தூக்கி வச்சுக்க மாட்டாங்க, தலையில ஏறி மிதிப்பாங்க. போதும், பாசக்காரனா இருந்து ஏமாந்தது போதும். இனி புத்திசாலியா மாறி ஜெயிக்க போற நேரம் இது. உங்களோட அன்பை பலவீனமா பார்க்கிற இந்த சமூகத்துல உங்களை ஒரு ராஜாவா கெத்தா மாத்திக்கணும்னா நான் சொல்ல போற இந்த 10 விதிகளும் உங்களுக்கு வேத வாக்கு. கடைசி விதி முடியும் போது உங்க மனசுல இருக்கிற அந்த பாரம் குறைஞ்சி ஒரு தெளிவு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கை மாற போற தருணம் இதுதான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஹைப்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விதி 1, பலவீனத்தை ஒருபோதும் வெளிக்காட்டாதீங்க. இந்த உலகத்துல உள்ள மனிதர்கள் 2 ரகம் நண்பர்களே. ஒன்று வேட்டையாடுபவர்கள், மற்றொன்று வேட்டையாடப்படுபவர்கள். நீங்க உங்க பலவீனத்தை இந்த உலகத்துக்கு காட்டினா நீங்களே உங்களை வேட்டையாட சொல்லி அழைப்பிதழ் கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, காட்டுல ஒரு காயப்பட்ட மான் ரத்தம் சொட்ட சொட்ட நின்னா அதை பார்த்து ஐயோ பாவம்னு எந்த மிருகமும் பரிதாபப்படாது. அந்த இரத்த வாட பல மைல் தூரத்துல இருக்கிற சிங்கத்தையும் ஓநாயையும் விருந்து ரெடின்னு தேடி வர வைக்கும். மனுஷங்களும் அப்படித்தான். நீங்க உங்க சோகத்தை, உங்க கஷ்டத்தை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டா 90% பேர் அதை வெறும் கதையா கேட்பாங்க. மீதி 10% பேர் நீங்க கஷ்டப்படுறத நினைச்சு மனசுக்குள்ள கொண்டாடுவாங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நடிப்பாங்க. ஆனா சமயம் வரும்போது அதே பலவீனத்தை வச்சு உங்களை மிதிப்பாங்க. அதனால உங்க வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை மத்தவங்க கிட்ட காட்டி அனுதாபம் தேடாதீங்க. காயத்தை மறைச்சுக்கோங்க. வெளியில சிங்கமா கம்பீரமா நில்லுங்க. விதி 2, உங்களை நீங்களே மதியுங்கள். உங்களை நீங்க மதிக்கலனா வேற யார் உங்களை மதிப்பாங்க? நீங்களே உங்களை தாழ்த்திக்கிட்டா இந்த உலகம் உங்களை வீட்டு வாசல்ல கிடக்கிற மிதியடி மாதிரி தான் பார்க்கும். வர்றவன் போறவன் எல்லாம் சேத்துல மிதிச்சு அவங்க அழுக்கு கால்களை உங்க மேல தொடச்சிட்டு போயிட்டே இருப்பான். நீங்க எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உழைக்கிறவர் என்பதெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. ஆனா உங்களை நீங்க உயர்வா மதிச்சா நீங்க ஒரு கிரீடம். கிரீடத்தை அவனு கால்ல போட்டுக்க மாட்டான், தலையில வச்சுதான் கொண்டாடுவான். உங்க சுய மரியாதையை விட்டு கொடுத்து யாருக்காகவும் கெஞ்சாதீங்க. நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன்னு யார் காலையும் விழாதீங்க. அப்படி நீங்க விழுந்தா அவங்க உங்களை ஒரு குப்பையா தான் பார்ப்பாங்க. நீங்க என் வாழ்க்கையில இருந்தா சந்தோஷம், இல்லைன்னா அதை விட சந்தோஷம்னு வாழ்ந்து காட்டுங்க. உங்க மரியாதை உங்க கையில தான் இருக்கு. விதி 3, வார்த்தைகள் சும்மா இல்ல, அவை ஆயுதங்கள். நல்லா கவனிங்க. தெருவுல நாய் விடிய விடிய குலைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த தெருவுல போற எவனும் அதை பெருசா கண்டுக்க மாட்டான். எரிச்சல்ல கல்ல விட்டு கூட எறிவான். ஆனா காட்டுக்குள்ள சிங்கம் எப்பவாச்சும் ஒரு முறை தான் கர்ஜிக்கும். அந்த சிங்கத்தின் கர்ஜனை கேட்டா ஒட்டுமொத்த காடே நடுங்கும். நீங்க நாயா இருக்க போறீங்களா இல்ல சிங்கமா இருக்க போறீங்களா? சும்மா லூசு மாதிரி எதையாவது ஒளறி சம்பந்தமே இல்லாம பேசி உங்க மரியாதையை நீங்களே குறைச்சிக்காதீங்க. வார்த்தைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நண்பர்களே, அது கூர்மையான வாள் மாதிரி. புத்திசாலிங்க எப்பவும் குறைவாத்தான் பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு எடை இருக்கும். நீங்க வாயை திறந்தா எதிராளிக்கு மறுபேச்சு பேச தைரியமே வரக்கூடாது. அமைதியா இருங்க, மர்மமா இருங்க, பேசும்போது ஆழமா பேசுங்க. விதி 4, ஆதாயம் இல்லாமல் இங்கே எந்த உறவும் இல்லை. என்னோட நண்பன் எனக்காக உயிரையே கொடுப்பான், என் சொந்தக்காரங்க எனக்கு உதவுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்கீங்களா? அது முட்டாள்தனம். உங்க கூடவே பிறந்து உங்க கூடவே இருக்கிற உங்க சொந்த நிழல் கூட இருட்டு வந்தா உங்களை விட்டுட்டு போயிடும். வெளிச்சம் இருக்கும் போது மட்டும்தான் நிழல் கூட வரும். உங்க நிழலே உங்களுக்கு விசுவாசம் இல்லாதப்போ மத்தவங்களை எப்படி நம்புறீங்க? உங்ககிட்ட பணம், பதவி, அதிகாரம்ங்கிற வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உறவுங்கிற கூட்டம் ஈசல் மாதிரி உங்களை சுத்தி வரும். இருட்டுங்கிற வறுமை வந்துச்சுன்னா நிழல் மறையிற மாதிரி எல்லாரும் காணாம போயிடுவாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் உங்க கூட இருக்காங்க. இந்த உண்மையை இப்பவே புரிஞ்சுக்கோங்க, பின்னால ஏமாற்றம் வராது.
விதி 5, கோபப்படாதீங்க, சிரித்துக்கொண்டே எதிரியை வீழ்த்துங்கள். உங்ககிட்ட ஒரு கேள்வி, கொதிக்கிற நீர்ல உங்க முகத்தை பார்க்க முடியுமா? முடியாது தானே. ஆனா அந்த தெளிந்த நீர்ல பார்க்க முடியும். கோபம்ங்கிறது அந்த கொதிக்கிற தண்ணீர் மாதிரி தான். நீங்க கோபமா இருக்கும்போது உங்க புத்தி வேலை செய்யாது, நல்லது கெட்டது தெரியாது. உங்களை எதிர்க்கிறவன், உங்களை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறவன் செய்யற வேலை உங்களை கோபப்படுத்துறது தான். நீங்க எப்போ உணர்ச்சி வசப்பட்டு கத்துறீங்களோ அப்பவே நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். யாராவது உங்களை அவமானப்படுத்தினா பதிலுக்கு கத்தாதீங்க, அமைதியா ஒரு புன்னகையை உதிர்த்துட்டு கடந்து போங்க. அந்த மௌனம் அவனை கொல்லும். உங்க கோபத்தை காட்டாதீங்க, உங்க வெற்றியை காட்டுங்க. விதி 6, பொறுமை கடலினும் பெரியது. வாழ்க்கை உங்களை பின்னோக்கி இழுக்குது, தோல்வி மேல தோல்வியா வருதுன்னு கவலைப்படாதீங்க. வில்லும் அம்பும் பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு அம்பு வெகு தூரம் பாய்ஞ்சு போய் இலக்கை அடிக்கணும்னா அதை முதல்ல பின்னோக்கி இழுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாடி இழுக்கப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமா, அவ்வளவு வெறியா அது முன்னாடி பாயும். வாழ்க்கை உங்களை பின்னாடி இழுக்குதுன்னா உங்களை அழிக்கிறதுக்கு இல்ல, உங்களை ஒரு பெரிய உயரத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான். அவசரப்படாதீங்க. அவசரத்துல எடுக்கிற முடிவு வாழ்நாள் முழுசும் வருத்தத்தை தரும். சரியான நேரத்துக்காக காத்திருங்க. புலி பதுங்கிறது பயத்துல இல்ல, பாயிறதுக்காக. நீங்களும் காத்திருங்க. உங்க நேரம் வரும்போது உலகமே திரும்பி பார்க்கும். விதி 7, நாவை அடக்குங்க, இல்லனா நாக்கே உங்களை அழிச்சிடும். சிந்திக்காம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உடைந்த கண்ணாடி மாதிரி நண்பர்களே. ஒரு கண்ணாடிய கோபத்துல உடைச்சிட்டு பிறகு ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட வச்சா பழைய முகம் தெரியுமா? அந்த விரிசல் அப்படியே தான் இருக்கும். வார்த்தைகளும் அப்படித்தான். நாக்குக்கு எலும்பு கிடையாது, ஆனா அது உடைக்கிற எலும்புகளுக்கும் உறவுகளுக்கும் அளவே இல்லை. கோபத்துல நீங்களாம் என்ன மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்க, ஆனா அந்த வார்த்தை அந்த நபரோட மனசுல சாகுற வரைக்கும் வடுவா இருக்கும். பேசுறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிங்க. ஏன்னா துப்பாக்கியிலிருந்து வந்த தோட்டாவையும் வாயிலிருந்து வந்த வார்த்தையும் திரும்ப எடுக்கவே முடியாது. விதி 8, கண்களை பார்த்து பேசுங்க. நீங்க ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ இருங்க, ஆனா உங்க பார்வையில ஒரு கெத்து இருக்கணும். ஒரு ராஜநாகம் தன் இரையை தாக்குறதுக்கு முன்னாடி அசையாம கண்ணை மட்டும் உத்து பார்க்கும். அந்த பார்வையிலேயே எதிராளி உறைஞ்சு போயிருவான். நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போது கண்களை தாழ்த்தினாலோ திருதிருன்னு முழிச்சாலோ நீங்க பயப்படுறீங்க, உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். எதிராளி உங்களை ஈஸியா ஏமாத்திடுவான். யாரா இருந்தாலும் சரி, கண்ணுக்கு நேரா கண்ணை பார்த்து பேசுங்க. உங்க பார்வையில ஒரு நெருப்பு இருக்கணும். இவங்க சாதாரண ஆள் இல்லடான்னு உங்க பார்வை அவனுக்கு உணர்த்தணும். அதுதான் உண்மையான ஆளுமை. விதி 9, சரியான உறவுகளை தேர்ந்தெடுங்க. ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு கழுகோட முட்டை தெரியாம கோழிங்க இருக்கிற கூட்டத்துல விழுந்துருச்சான். அந்த கழுகு குஞ்சு பொரிச்சதும் தன்னை சுத்தி கோழிகள் இருக்கிறதால தானும் ஒரு கோழின்னு நினைச்சு வாழ்நாள் முழுக்க தரையில புழுக்களை பொறுக்கி தின்னுச்சான். வானத்துல ராஜாவா பறக்க வேண்டிய கழுகு கோழிகள் கூட சேர்ந்ததால கோழியாவே செத்து போச்சான். நீங்களும் ஒரு கழுகுதான் நண்பர்களே. ஆனா நீங்க பழகுற நண்பர்கள் கோழிகள் மாதிரி இலக்கு இல்லாதவர்கள், சோம்பேறிகள் என்றால் நீங்களும் தரையில தான் மேய்வீங்க. உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா வெறித்தனமான கனவு உள்ளவங்க கூட நட்பு வச்சுக்கோங்க. நெருப்பு கூட சேர்ந்தாதான் நீங்களும் ஜொலிப்பீங்க. விதி 10, அதிக நேர்மை ஆபத்து. காட்டுக்கு மரம் வெட்ட போறவன் வளைஞ்சி நெளிஞ்சி முள்ளு நிறைஞ்ச மரத்தை வெட்ட மாட்டான். ஏன்னா அது அவனுக்கு கஷ்டம். ஆனா எந்த மரம் நேரா செங்குத்தா இருக்கோ அந்த நேரான மரத்தை தான் முதல்ல வெட்டி சாய்ப்பான். இந்த உலகமும் அப்படித்தான். ரொம்ப நல்லவரா வெகுளியா இருக்கிறது இங்க ஆபத்து. வளைஞ்சு போறவனை தில்லு முள்ளு பண்றவனை இந்த உலகம் விட்டுடும். ஆனா நீங்க ரொம்ப நேர்மையா சத்தியவான் மாதிரி இருந்தா உங்களைத்தான் முதல்ல வெட்டி சாய்க்கும். நல்லவரா இருங்க, தப்பு இல்ல. ஆனா அந்த நல்ல குணத்தை மத்தவங்க உங்களை ஏமாத்த பயன்படுத்துகிற அளவுக்கு இழிச்ச வாயனா இருக்காதீங்க. உங்களுக்காக ஒரு போனஸ் விதி சொல்லட்டுமா? இதயம் அல்ல, மூளை தான் ரொம்ப முக்கியம். உங்க உடம்புல உணர்ச்சிகள், எமோஷன்ஸ் தான் குதிரை. உங்க அறிவு, மூளை தான் அது மேல உட்கார்ந்து இருக்கிற சவாரிக்காரன். லக்கான் எப்பவும் சவாரிக்காரன் கையில தான் இருக்கும். குதிரையை இஷ்டத்துக்கு ஓட விட்டுட்டு சவாரிக்காரன் வேடிக்கை பார்த்தா பள்ளத்துல விழுந்து சாக வேண்டியதுதான். காதல், பாசம், நட்புன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீங்க. இதயத்தை அன்பால
நிரப்புங்க. ஆனா முடிவுகளை மட்டும் அறிவால எடுங்க. அப்போதான் இந்த உலகம் உங்களை ஏமாத்தாது. சரி நண்பர்களே, இப்போ நான் சொன்ன இந்த 10 விதிகளும் வெறும் வார்த்தைகள் இல்ல, இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம். இதை யார் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில கடைபிடிக்கிறாரோ அவரை யாராலும் அசைக்க முடியாது. நீங்க ரெடியா? இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு நெருப்பை பத்த வச்சிருந்தா கமெண்ட்ல ஐ எம் எ லயன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உலகம் உங்களை மிதிக்க நினைச்சா நீங்க விதையா இருங்க, மரமா வளர்ந்து நில்லுங்க, ஜெயிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற இன்னும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.